பிக் பாஸ்ல இந்த வாரம் யார் எவிக்ட் ஆகி வெளியே போனதுன்னு பார்த்தோன்னா நம்ம சிவகுமார் தான் வந்து வெளியே போயிட்டாரு. ஸோ போன வாரம் நம்ம சாட்சினாலும் அவ்வளோ லீஸ்ட் ஓட்டிங்கில் வந்து இருந்தாங்க. பட் அவங்க என்ன தான் பெருசாக கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியல, அவங்களெல்லாம் சேவ் பண்ணி வச்சு உள்ளே உட்கார வச்சுட்டு இருக்காங்க. நம்ம சிவகுமார் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர். ஸோ அவர் வந்து உள்ளே வச்சுட்டு வேறு யாரா கூட அமுச்சு விட்டுருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா நம்ம விஜய் சேதுபதிக்கு தெரிஞ்ச பொண்ணுப்பா சாட்சினா அப்படின்ற ஒரே காரணத்தால் உள்ளே வச்சுட்டு இருக்காங்களோ அப்படின்ற ஒரு டாக் வெளியே பெருசாக வந்து பேசிட்டு இருந்தாங்க. அது உண்மையாக தான் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் வந்து நடந்தது. என்னமா நடிக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது என்ன சம்பவம் அப்படின்றத நான் உள்ளே சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ரணவுக்கு அதுக்கப்புறமா ராயன் இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு இஷ்யூவை நம்ம விஜய் சேதுபதி கேட்டார். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அவங்க என்ன கொடுத்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் டே 56 வந்து போயிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ஆரம்பிக்கலாங்களா? ஸோ வந்த உடனே விஜய் சேதுபதி பார்த்தோன்னா பயங்கரமாக கூட ஒரு பொம்மையை வந்து எடுத்துன்னு வந்துட்டார். ஸோ எதுக்காகன்னு பார்த்தோம்னா ஒருத்தங்கிட்ட கேட்டால் டேரெக்டாக பதில் சொல்கிறான். ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா ஒரு கொஷனை கேட்டோம்னா அப்படியே சுத்தலில் வர்றான். இதுக்கப்புறம் எவனா சுத்தலில் விட்டானா நான் வந்து பார்த்தோம்னா ஊசி எடுத்து தைக்க ஆரம்பிச்சிடறேன் அந்த பொம்மையை அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு பாயிண்டோட தான் வந்து வந்தார். ஸோ அதுக்கப்புறமா உள்ளே வந்து பார்த்தோன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு காமனாக கொஷின் கேட்டிருப்பாரு. இந்த டாஸ்க் வந்து எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தோன்னா பவித்ரா கிட்ட ஏமா இந்த கேமை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா, அந்த டாய் கேமை பற்றி அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சேதுபதி கேட்க அதுக்கு நம்ம பவித்ரா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சார் விட்டு கொடுத்து விளையாடுற ஒரு கேம் சார். இப்போ வந்து மற்றவங்களுடைய பொம்மையை நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டு வச்சோம்னா அவங்க வின் ஆகிடுவாங்க. அந்த மாதிரியா விட்டு கொடுத்து விளையாடுற ஒரு கேம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்டை போட்டு உடச்சு விட்ருப்பாங்க. அப்படியாமா அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சேதுபதி ஆச்சரியமாக கேட்டு சரி எல்லாமே ரைட்டுமா, அது எப்படிமா நீங்கள் 5 பேரை வந்து அவுட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்டை போட்டு உடச்சு விட்ருப்பாரு. எனது 5 பேரா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பவித்ரா எதுவுமே தெரியாமல் பயங்கரமாக ஒரு ஷாக் ஆகிருப்பாங்க பாருங்கள். நானா அது அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் தான்மா 5 பேர் அவுட் பண்ணீங்களே, எப்படிமா இது நல்லா இருந்ததுமா உங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி பாராட்டிருப்பாரு. சார் ஸ்ட்ராட்டஜி மட்டும் சொல்லாதீங்க சார், நான் ஸ்ட்ராட்டஜிலாம் எதுவும் பண்ணல சார், அந்த ஃப்ளோவில் வந்து நடந்துருச்சு சார் இது அப்படின்ற மாதிரி நம்ம பவித்ரா ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏமா நீ அந்த ஃப்ளோ மட்டும் சொல்லவே சொல்லாத, எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் நீ வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜியில் விளையாண்ட அப்படின்ற மாதிரி. சார் இல்லை சார், நான் காட் ப்ராமிஸாக சொல்கிறேன் சார், அப்படிலாம் வந்து சொல்லாதீங்க சார், நான் அது மாதிரி பண்ணல சார், காட் ப்ராமிஸ் சார் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுடைய பாயிண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஏமா ஒத்துக்கிட்டு தான் தொலையம்மா, நான் வேணா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சாரி நம்ம விஜய் சேதுபதி வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ என்ன மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா 8-7வது ஒரு ரவுண்டில் வந்து பார்த்தோம்னா ஸோ அப்போ வந்து நீ வந்து மஞ்சரி பொம்மை வச்சுட்டு இருந்தா, மஞ்சரி வந்து பொம்மை வந்து வச்சுட்டு இருந்தாங்க. நீ அந்த ஸ்லாட்டுக்குமே வந்து போயிட்டு அப்போ வந்து 2 பாக்ஸ் வந்து காலியாக இருந்தது. டக்குன்னு வந்து பார்த்தா நம்ம சிவகுமார் ஒரு ஸ்லாட்டில் வந்து வச்சுட்டாரு. ஒரு ஸ்லாட் வந்து காலியாக தான் வந்து இருந்தது. உன் கையில் மஞ்சரி பொம்மை இருந்தது. நீ மஞ்சரி தான் ஜெயிக்கணும்னு நினச்சிருந்தா மஞ்சரி பொம்மையை வச்சிருக்கலாம். பட் இருந்தாலுமே பொம்மையை அந்த ஸ்லாட்டில் வைக்கணும் அப்படின்ற ஒரு சுயநலத்தினால ஸ்ட்ராட்டஜினால நீ அப்படியே நின்றுட்டு இருந்த. இது என்னம்மா இது வேற என்னம்மா ஸ்ட்ராட்டஜி இல்லாமல் வேற என்னம்மா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. சார் அதை நான் வேணும்னே பண்ணல சார், நான் அப்போ ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருந்தேன் சார் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்ல. ஏமா ஒரு ரவுண்டு 2 ரவுண்டுனா பரவாயில்லம்மா, கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் வந்து இருக்கலாம், என்ன கேம் என்ன டீம் என்ன மேட்ச்னு தெரிலன்னு சொல்லலாம். ஆனால் 7வது 8வது ரவுண்டு வர வரைக்கும் மாமா கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருந்தா அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்டை போட்டு வச்சு விட்டுருப்பாரு. ஏமா இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது உங்கள்கிட்ட பேசினா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா உட்கார வச்சிட்டாரு. ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம பவித்ரா வந்து மறுபடியும் நான் பண்ணல சார்னு சொல்லிட்டு அதே பாயிண்ட்லேயே வந்து இருக்காங்க. கடைசி வரைக்குமே பார்த்தோன்னா அந்த பாயிண்ட்லேயே வந்து பார்த்தோன்னா வந்து சொல்ல மாட்டேன்றாங்க, ஸ்ட்ராட்டஜி தான் பண்ண அப்படின்னு ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. அதனால் காண்டாயிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னா பொம்மையை தேக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் உன்னை பேச விட்டா வேலை ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு பாயிண்ட்டை சொல்லி உட்கார வச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் ஹவுஸில் ஒரு 3 கேங் இருக்குதாமேப்பா, அந்த 3 கேங்க் எழுந்திருக்கப்பா ஒருத்தர் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சேதுபதி சொல்ல அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு கேங்காக நம்ம முத்து கேங் வந்து எழுந்திருப்பாங்க. ஸோ முத்து கேங்கில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா நம்ம தீபக், சாச்சனா, மஞ்சரி, அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா ஸோ இவங்க எல்லாருமே வந்து இருக்காங்க போல். ஸோ இந்த கேங்கோடைய பேர் என்னன்னு பார்த்தோன்னா ஆதரவற்றோர் குழு அப்படின்ற மாதிரியான ஒரு கேங்கு போல். ஸோ பயங்கரமாக இருக்குப்பா முத்து இந்த பேர் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் கேங் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம விஷால் கேங்கு. ஸோ விஷால் கேங்கில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸோ விஷால், அருண், சத்யா, அதுக்கப்புறமா தர்ஷிகா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா வந்து தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு கேங்கு போல். ஸோ அதை வந்து சொன்னாங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேங்கு கோவா கேங்கு. ஸோ கோவா கேங்கில் யார் யார் இருக்கா, நம்ம சௌந்தர்யா, அதுக்கு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா நம்ம ஜெஃப்ரி, ராயன், அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து சேர்ந்தா இருப்பா நம்ம வினய்க் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம ரஞ்சித் வந்து இதில் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து சேர்ந்தார். ஸோ ரஞ்சித் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்பாரு. சார் வேறு வழியே இல்லை, நானும் பவித்ராவும் பார்த்தோன்னா ஒரு 6 ரவுண்டு வந்து பார்த்தோன்னா நாங்கள் மாற்றி வந்து பொம்மையை எடுத்துக்கிட்டோம். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தோன்னா எங்களுக்கு டீம் தேவைப்பட்டது, அதனால் இந்த ஒரு டீமில் வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பாரு. நான் ஆனால் ஒரு டீமில் மட்டும் நான் பவித்ராவை பார்க்கல அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா நம்ம விஜய் சேதுபதி வந்து சொல்லியிருப்பாரு. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா எல்லா டீம்லேயுமே நம்ம பவித்ரா வந்து இருந்திருப்பாங்க. ஸோ எல்லா டீம்லேயும் இருந்து 5 பேர் அவுட் பண்ணிட்டேமா, நீ பயங்கரமான ஒரு ஆளுமா அப்படின்ற மாதிரி நம்ம விஜய்
விஜய் சேதுபதி அந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட் வந்து போட்டு வச்சு விட்டாரு. இந்த ஆள் விட மாட்டான் போலியாடா என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பவித்ரா அவர்கள் கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தோம்னா நம்ம ஜாக்லினையும் அன்ஷிதாவையும் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு பாராட்டிருப்பாரு. உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுமா, இந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக போவீங்கன்னு நான் நினச்சே பார்க்கல அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா நம்ம அன்ஷிதாவையும் ஜாக்லினையும் கூப்பிட்டு பாராட்டியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா அன்ஷிதா கிட்ட கேட்டிருப்பாரு, எல்லாம் ஓகே அன்ஷிதா, பட் ஏன் வந்து நீ வந்து மூஞ்ச காமிச்சு ஜாக்லின் முன்னாடி அவங்களோட ஸ்டாண்டில் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க, ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்டாண்டில் இருந்தாங்க, நீ வந்து விட்டு கொடுத்துருக்கலாமே, ஏன்னா உன் பொம்மையை உள்ளே போயிடுச்சு. ஸோ எதுக்காக தீபக் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் தூங்க போயிட்டார், நீ எதுக்குமா அவ்வளோ நேரம் வச்சுட்டு இருந்த அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை கேட்க, சார் எல்லாமே ஓகே சார், ஜாக்லினுக்கும் எனக்கும் வந்து பார்த்தோம்னா அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தாங்க. இது வேலைக்கு ஆகாதுரா, இது வேலைக்கே ஆகாது, இவன் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சுத்தல வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா பொம்மையை தேக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க. சரி உட்காருமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உட்கார வச்சிருப்பாரு. இதை அப்பயே பண்ணி விட்டுருந்தா நான் ஏமா பொம்மையை தேக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து பார்த்துட்டு இருந்தாருன்னே சொல்லலாம். ஸோ இது முடிஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, ஸோ நம்ம ரணவ் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ராயன் வந்து அடிச்சுக்கிட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு சம்பவத்தை வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ரணவ் ராயன் அதுக்கப்புறம் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா நம்ம முத்து இவங்களாம் எழுந்துக்குங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. ஃபஸ்ட்டு உள்ள என்னதான்ப்பா ஆச்சு சம்பவம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருப்பாரு. அதுக்கு நம்ம ராயன் வந்து சொல்லியிருப்பாரு, சார் நான் உள்ளே வந்து விளையாடிட்டு தான் இருந்தோம், ஒரு மாதிரி வந்து பார்த்தோன்னா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவருடைய பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தார். ரணவ் கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ரணவ் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோம்னா, நீங்கள் எதுக்கு ஃபஸ்ட்டு உள்ள பால் பிட்டு உள்ள போனீங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சேதுபதி கேட்க, சார் நான் வெளியே தான் நம்ம ஜெஃப்ரி வந்து பிடிச்சிட்டு இருந்தேன், அவன் அப்படியே வந்து பார்த்தோன்னா பேக் போனதுனால அப்படியே பின்னாடி தெரியாமல் அந்த பால் பிட்டு உள்ள போயிட்டேன் சார், அதனால் அங்கேயும் போய் பிடிக்கிற நிலைமை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா நம்ம ஜெஃப்ரி கிட்ட வந்து கேட்டிருப்பாரு நம்ம விஜய் சேதுபதி, உண்மையா அது, ஆமாம் சார் உண்மை தான், அது மட்டும் இல்லாமல் என்னை பிடிச்சி அழுத்துறான் என்னால் மூச்சே விட முடியல, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு தான் நான் அங்கேயே மயக்கம் போட்டு வீந்திருப்பேன் சார் அப்படின்ற மாதிரி நம்ம ஜெஃப்ரி ஒரு பாயிண்ட் போட்டு வச்சு விட்டுருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் உர்றான்னு கத்துறான், விடவே மாட்டேன்றான் சார், பிடிக்கிறான் ஒரு புடி அனகொண்டா புடி அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா கலாச்சிட்டு இருந்தாரு. ஸோ அது உண்மையா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்டிருந்தாரு. டக்குன்னு வந்து பார்த்தோன்னா நம்ம சார் நானும் அதை பார்த்தேன் சார் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அவரு ஒரு பக்கம் எழுந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சார் நானும் அதை பார்த்தேன், நம்ம ஜெஃப்ரி கத்தத்தை எனக்கு காதால் கேட்டேன் சார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு பாயிண்ட் போட்டு வச்சு விட்டுருப்பாரு. அப்படியா, நீ எவ்வளோ தூரத்துலேருந்து, ஒரு 10 அடி தூரத்தில் இருந்திருப்பியா? ஆமாம் சார் ஒரு 10 அடி தூரத்தில் தான் இருந்திருப்பேன், நடக்கிற தூரம் தான் அப்படின்ற மாதிரி நம்ம அருண் சொல்ல, ஏன்பா ஜெஃப்ரி நீ சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அருணுக்கே கேட்டுச்சுன்னா ஏன் ராணவுக்கு கேட்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ரணவ் கிட்டவும் கேட்டிருப்பாரு. இல்லை சார் அன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நான் ஏதோ ஒரு இதுவும் இந்த மூடில் இருந்தேன், அதனால் வந்து பார்த்தோன்னா எனக்கு பெருசாக கேட்கல சார் அப்படின்ற மாதிரி அவருடைய பாயிண்டில் வந்து இருந்தார். ரொம்ப பாவமாக வந்து பார்த்தோன்னா நம்ம ரணவுடைய ஃபேஸ் இருக்கே, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் சார் என்னை விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனோட வந்து இருந்தார். அதை நம்ம விஜய் சேதுபதியும் பார்த்தோன்னா நோட் பண்ணி சொல்லிட்டாரு, எப்பா நீ தப்பு பண்ணிட்டே எல்லாம் ஓகே, நீ உணர்ந்ததே எனக்கு வந்து புரியுது, ஸோ ரொம்ப வந்து இது பண்ணிக்காத, கில்ட் ஆகாத அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா முடிச்சு விட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா ராயன் கிட்ட போயிருப்பாரு, என்ன ராயா எல்லாமே ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸர் அடிச்சதுக்கப்புறமா எதுக்குப்பா சண்டெல்லாம் போடுறீங்க, கேம் தான் விளையாட வந்திருக்கீங்களா இல்லை வேறு எதனா பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு உடச்சு விட்டார் விஜய் சேதுபதி. இல்லை சார் நான் பண்ணது தப்பு தான் சார், மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா முச்சு விட்டார் இந்த ஒரு இஷ்யூவை. என்னடா இது சப்புன்னு முஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. டிமால்னு பார்த்தீங்கன்னா வெடிக்கும் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருந்தோம், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது முடிஞ்சிட்டு பிரேக் போயிட்டு வந்ததுக்கப்புறமா நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் ஒரு சம்பவம், பயங்கரமாக ஒரு நடிப்பு, இனமா நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஒரு நடிப்பு இங்கே இந்த ஒரு இடத்துல வந்து போயிட்டு இருந்தது. ஏன்னு பார்த்தோன்னா வெளியே ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்குப்பா, என்னென்னு பார்த்தோன்னா விஜய் சேதுபதியோடைய பொண்ணாக வந்து மூவியில் வந்து நடித்த நம்ம சாச்சனா, ஸோ அந்த ஒரு லிங்க் மூலியமாக தான் இப்பயும் சேவ் ஆகுறாங்க வீக்கெண்ட்ஸில் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்து வெளியே போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா நான் என்னமோ நினச்சிட்டு தான் அதெல்லாம் சும்மாப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னென்னு பார்த்தோம்னா ஒரு பொம்பளை எழுந்து, சார் நீங்கள் வந்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து சொல்கிறாங்க நீங்கள் உட்கார வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஆனால் நீங்கள் அப்படிலாம் வந்து பண்ணல சார், அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தோன்னா சாச்சனா வந்து சேவ் பண்ணுறீங்க அப்படின்லாம் வந்து வெளியே பேசிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உண்மை இல்லை சார், எங்களுக்கு தான் சார் தெரியுது இங்கே நீங்கள் என்ன மாதிரிலாம் பண்ணுறீங்க, என்னெல்லாம் இங்கே உண்மையாக நடக்குதுன்னு எங்களுக்கு மட்டும்தான் சார் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஒரு அம்மா வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. என்னம்மா நீ ₹1 நடிக்க சொன்னால் ₹100 நடிக்கிறியா, பச்சா மாட்டிக்கிட்டியாம்மா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ சைலண்ட்டாக விட்டுருந்தாலே அந்த ஒரு டாக் அப்படியே வந்து ரூமர் மாதிரி வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இவங்களே ஒரு ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் ஏதோ சொல்லியிருப்பாங்க போல் இது மாதிரி பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு, டக்கு நம்ம விஜய் சேதுபதிக்கு என்ன பேசுறதுனே தெரியல. சரிம்மா பேசிட்டியா உட்கார், நான் வந்து உள்ளே போய் நல்லா பேச ஆரம்பிச்சிடறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட கண்டென்ட் வந்து போயிட்டாரு. ஸோ உள்ளே போனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தோம்னா இந்த வாட்டி இந்த கண்டென்ட்டை வந்து இப்போ எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன கண்டென்ட் இல்லையான்னு தெரியல, ஸோ எப்பயோ நடந்த விஷயங்களாம் இப்போ வந்து பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ நைட் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேங்க் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க மட்டும் எழுந்து நில்லுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாரு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எழுந்து நின்னாங்க. யாருன்னு பார்த்தோம்னா நம்ம சத்யா விஷால் கேங்கு தான். ஸோ சத்யா, விஷால், தர்ஷிகா, சாச்சனா, அருண், ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்து நின்னாங்க. மற்ற டீம்மேட்ஸ்லாம் பயங்கரமான ஒரு ஷாக்கு, என்னடா எங்களை விட்டுட்டு பிரியாணி சாப்பிட்றீங்களா அப்படின்ற மாதிரி. நம்ம ஜாக்லினா செம்ம இதுவாயிட்டாங்க, கிச்சன்
கிச்சன் இன்சார்ஜ்னு இருந்தீங்களே நீங்களாம் இதை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம தீபக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக் ஆகிட்டாரு. என்னடா டே எப்படா என்ன விட்டு இப்படிலாம் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. எல்லாம் பண்ணீங்க ஓகே, நல்லா தான் இருந்தது, ரொம்ப ஃபன்னாக தான் இருந்தது, இதை பற்றி நான் வந்து பெருசாக இது பண்ணல, என்கரேஜ் தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணி விட்டாரு. என்னடா இங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுவே வேறு யாரா பண்ணியிருந்தால் பயங்கரமான ஒரு சம்பவமாக இருக்கும். ஒருவேளை நம்ம விஜய் சேதுபதி இது தெரிஞ்சிட்டாரோ அப்படின்ற மாதிரி இதை வேற கேட்க போய் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மூத்தாக முடிச்சு விட்டாரா என்னன்னு தெரியல. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நாமினேஷனுக்கான அந்த ஒரு ப்ராசஸ் தான் இந்த வாட்டி நம்ம விஜய் சேதுபதி பண்ணல, பிக் பாஸே வந்து பண்ணிட்டாரு. ஸோ பிக் பாஸே வந்து சொல்லுவார் எந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ், முடிச்சுட்டு வெளியே வாங்க யார் அப்படின்றத வந்து நம்ம வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் சேதுபதி வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ என்ன மாதிரியான ஒரு ப்ராசஸ்னால் அதே இன்றைக்கி இந்த வாரம் ஃபுல்லாக நடந்து பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான ஒரு டாஸ்க்கு தான். ஸோ ஒரு பால் பீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பொம்மையும் வந்து போட்டுருவோம். ஸோ யார் பொம்மை அந்த 4 பேர்த்தில் இல்லையோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எவிட்டாக வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனலாக ஒரு 4 பேர் மட்டும் இருந்தாங்க. யார் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம சாச்சனா, அதுக்கப்புறமா சிவா, லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ரஞ்சித், இவங்க 4 பேருமே வந்து இருந்தாங்க. ஸோ எல்லா தேடியும் பார்த்தோம்னா நம்ம சிவாவுடைய பொம்மை லாஸ்ட் வரைக்கும் கிடைக்கல. ஸோ அதனால் எவிக்ட் ஆகி வெளியே வந்து போயிட்டார். போகும்போது வந்து பார்த்தோன்னா எல்லாருமே வாமா வந்து பார்த்தோம்னா இது பண்ணிட்டு தான் வந்து போனார்னே சொல்லலாம். ஸோ தீபக்லாம் ஒரு மாதிரி நினச்சேன், ஆனால் தீபக்கோடைய மனசு எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பூவெல்லாம் வந்து பார்த்தோன்னா அவருக்காக கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா கேப்டன்சியில் ஒரு 5 பூவை. ஸோ அதில் ஒரு பூவை கட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டார். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா எல்லாருமே வாமா இது பண்ணி தான் வந்து போனார்னே சொல்லலாம். ஸோ உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தோன்னா போய் வர அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக என்ன மாதிரியான ஒரு சம்பவம் ஆச்சுன்னு பார்த்தோம்னா நம்ம சௌந்தர்யா வந்து பார்த்தோம்னா நம்ம ஜெஃப்ரி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த விட்டு தர போறியா, இந்த வாய்ப்பு கிடைக்காம எவ்வளோ பேர் வெளியே இருக்காங்க, பார்த்து நந்துக்கடா ஜெஃப்ரி அப்படின்ற மாதிரி நம்ம சௌந்தர்யா ஒரு பாயிண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எதுக்காகன்னு பார்த்தோம்னா நம்ம ஜெஃப்ரி வந்து விட்டு கொடுக்க போறாரு போல இருக்குது கேப்டன்சி டாஸ்கில். ஏன்னு பார்த்தோம்னா நம்ம சாச்சனா கிட்ட வேற அந்த ஒரு பாஸ் வந்து இல்லை, என்கிட்டயாவது இந்த பாஸ் இருக்குது, நான் வந்து இந்த வாரம் தப்பிச்சிருவேன், மேபி வந்து பார்த்தோன்னா கேப்டன்சிக்காக போயிட்டேன்னா வந்து பார்த்தோன்னா எனக்கு அந்த பாஸ் இருக்குது வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் கேப்டன்சிலேருந்து விலகலான்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம சௌந்தர்யா வேலிடான ஒரு பாயிண்ட்டை வந்து பார்த்தோம்னா நங்குற மாதிரி நானி மாதிரி நங்குன்னு வந்து பார்த்தோம்னா நம்ம ஜெஃப்ரிக்கு வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. அதையுமே பார்த்தோன்னா ஆமா சாமி அப்படின்ற மாதிரி நம்ம ஜெஃப்ரி வந்து கேட்டுட்டு இருந்தார். இதுதான் பார்த்தோன்னா இன்னைக்கான டேல வந்து நடந்துட்டு இருந்ததுன்னே சொல்லலாம். ஸோ இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நம்ம அருணுக்கு வந்து பர்த்டே போச்சு பார்த்தீங்களா, நம்ம விஜய் சேதுபதி கூட பார்த்தோன்னா விஷ் பண்ணியிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இருக்க ஃபேன்ஸ் எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்டுன்னு பார்த்தோம்னா நம்ம முத்துக்குமே பார்த்தோன்னா அந்த சேம் டேட்டில் தான் வந்து பார்த்தோன்னா பர்த்டே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நானுமே கூகுளில் போய் சர்ச் பண்ணாலும் அதே டேட்டு தான் வருது. என்னப்பா இது பிக் பாஸ் டீம் மறந்துட்டாங்களா இல்லை நம்ம விஜய் சேதுபதி மறந்துட்டாரா என்னன்னு தெரியல. ஒருவேளை அது ஃபேக்கான டேட்டா பட்டா இருந்தால் கூட கூகுள்லேயே வருதேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன கதை ஏது கதைன்னு தெரியல. ஸோ 2 நாளாக வேறு நம்ம முத்து வேறு ரொம்ப சோகமாக இருக்கார். ஒருவேளை அந்த ஒரு ரீசனுக்காக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம முத்து அதுக்கெல்லாம் கலங்க மாட்டாரேப்பா அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ என்ன கதை ஏது கதைன்னு தெரியல. இதை பற்றி நான் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டு விட்ருங்க. நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு எபிசோடில் என்ன ஆச்சுன்னு அப்படின்னு தான் பார்த்துலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.